ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் சொல்ல இருக்கும் பதிவு மகா சங்கடகர சதுர்த்தி 2025 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை 10:35 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. அடுத்த நாள் 13ஆம் தேதி 10:35 மணி வரையும் இருக்குது. ஆடி 27ஆம் தேதி வருது, செவ்வாய்க்கிழமை வருது. விரதம் எப்படி இருக்கணும்? இந்த நாளில் விநாயக பெருமானை ஆலயம் சென்று என்ன பொருள் கொடுத்து வழிபடணும், எந்த நேரத்தில் எப்படி விளக்கு ஏற்றணும், என்ன பூ நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம், அபிஷேக பொருள் என்ன கொடுக்கலாம் என்பதை இப்பதிவில் நான் சொல்ல போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். விநாயக சதுர்த்திக்கு முன்னால் வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகார சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாதம் மாதம் சதுர்த்தி விரதம் வந்தாலும் இந்த சதுர்த்தி மிகவும் முக்கியமானது. 12 மாதத்தில் இந்த சதுர்த்தி விரதம் இருந்தால் ஒரு வருடம் பலன் பெறலாம். சங்கடகார சதுர்த்தி என்பது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் வரும் ஒரு சிறப்பான நாள். இந்நாள் விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தது. சங்கடம் என்றால் கஷ்டம், தொல்லைகள், தடைகள் என்று பொருள். ஹர என்றால் நீக்குவது என்று பொருள். நம்முடைய கஷ்டங்கள், தடைகள், சங்கடங்கள் நீக்கும் நாள் பௌர்ணமியிலிருந்து 4ஆம் நாள் சங்கடகார சதுர்த்தி வருங்க. இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷங்க. முருகனுக்கும் உகந்த நாளுங்க. இந்த சங்கடகார சதுர்த்தி அன்று சந்திரன் அஸ்தமன நேரத்தை தெரிந்து கொள்ளணுங்க. சூரியன் உதயமாகும் முதல் சந்திரன் உதயமாகும் நேரம் வரை தான் இந்த விரதம் இருக்கணும். அதுதான் மிக சிறப்புங்க. விநாயக பெருமான் விளையாடுவதை பார்த்து கேலி செய்தாராம். விநாயகர் சினம் கொண்டு சந்திரனை தேய்ந்து மறையக்கடவாய் என்று சபித்தாராம். இதனால் சந்திரன் தனது அழகை இழந்து தேய்ந்து கொண்டே போனாராம். இதனால் வருந்திய சந்திரன் விநாயக பெருமானை மன்னிப்பு கேட்டாராம். விநாயகர் சந்திரனுக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் பழைய நிலையை அடையலாம் என்று கூறி அந்த விரதத்தை கடைபிடிக்க சொன்னாராம். அதன்படி சந்திர பகவான் சங்கடகார சதுர்த்தி விரதத்தை அனுசரித்து பழைய நிலைக்கு அடைந்தாராம். எனவே இந்த நாளில் விநாயக பெருமானை அருளை பெற சங்கடங்கள் நீக்கவும் சங்கடகார சதுர்த்தி விரதம் இருந்து கடைபிடிக்கப்படுகிறது. நாம் இந்த விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளுங்க. வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சரிங்க, இந்த நாளில் நம்ம விநாயகரை வழிபடணும், விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திருக்கணுங்க. குளித்து உடம்பை சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறைக்கு நேராக போகணும். போயிட்டு எல்லா சாமி படத்துக்கும் சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சு பூ வச்சுட்டு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றிட்டு திராட்சை, கல்கண்டு இல்லைன்னா 2 வெத்தலை பாக்கு பழம் இதை வச்சு நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் மந்திரம் சொல்வது சிறப்புங்க. சின்ன மந்திரம்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மந்திரம்லாம். ஓம் ஸ்ரீம் கணேஷாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அது இல்லாமல் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த மந்திரம் சொல்கிறேங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமாய ஸ்வாகா என்ற மந்திரத்தை 21 தடவை 51 முறை 108 முறை உச்சரிப்பது மிக சிறப்புங்க. இந்த மந்திரம் வாழ்க்கையில் சங்கடங்களை நீக்கி வாழ்வில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும் என்பது ஐதீகம். தடைகள் நீக்கி காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை. இந்த மந்திரம் செஞ்சு பூஜையெல்லாம் செஞ்சு தூப தீபம்லாம் காட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஷ்யூஷுவலாக எல்லா வேலையும் செய்யலாம். இந்த விரதம் மட்டும்தான் 6 மணிக்கு மேலே பண்ணுறது. எல்லா விரதமும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையிலும் முடிச்சிருவாங்கங்க. ஆனால் இந்த விரதம் 6 மணிக்கு மேலே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் ஆஷ்யூஷுவலாக எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே கணபதியோட மந்திரத்தை கேட்கலாம், உச்சரிக்கலாங்க. முக்கியமாக தூங்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்லோகம் படிக்கணும் கட்டாயம். அரிசி உணவை தவிர்க்கணுங்க. உங்களுக்கு பசிச்சதுன்னா பால், பழம், கோதுமையில் செஞ்ச உணவு சாப்பிட்டுக்கலாம். வீட்டிலே தயாரித்த பழச்சாறு சாப்பிட்டுக்கலாங்க. அவல் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது கட்டாயம் தூங்கக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே என்ன பண்ணணும்? இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் கட்டாயம் இருக்கும். கோவிலுக்கு நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போங்க. அந்த தேங்காவை கரெக்டாக சரிபாதியாக உடைச்சிட்டு அதில் 5 பொட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு கீழே அகல் விளக்கு வச்சு தேங்காய் எண்ணெய் விற்று
ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றணும். அப்படி இல்லைன்னா அரிசி கூட கீழே வச்சு அது மேலே தேங்காய் வச்சு நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். அடுத்தது மாலை அபிஷேகத்துக்கு பார்க்கணும் கட்டாயம். அதுக்கு கரும்புச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம் கொடுக்கலாம். பால், தயிர் வாங்கி கொடுக்கலாம். பன்னீர், சந்தனம், தேன், பழ வகைகள் வாங்கி கொடுக்கலாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பண கஷ்டம் நிறையா இருந்ததுன்னா வெள்ளை சர்க்கரை வாங்கி கொடுக்கலாங்க. அடுத்தது அருகம்புல் மாலை ரொம்ப பிடிச்சது அவருக்கு, அதை நீங்கள் வாங்கி தரலாம். வெள்ளருக்கு மாலை சாத்தலாம். அடுத்தது பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா அவல் பொரி கடலை வைக்கலாம். அது இல்லாமல் சுண்டல் கொழுக்கட்டை மிகவும் முக்கியமானது. 108 கொழுக்கட்டை செஞ்சு அங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க. 11 தோப்புக்கரணம் போடலாம். தேங்காய் தீபம் கட்டாயம் ஏற்றணும். அபிஷேக பொருள் உங்களால் முடிஞ்ச பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. விநாயகரை 11 முறை, 21 முறை, 48 முறை வலம் வரணுங்க. எல்லா தடைகள் இருந்தாலும், எந்த தடை இருந்தாலும், தோஷம் இருந்தாலும் விலகி ஓடிவிடுங்க. கணபதி பெயரை வச்சிருக்கிறவங்க, கணபதி உபாசனை செய்கிறவங்க வாழ்க்கையில் காரிய சித்தி பெற்று வெற்றி பெற வேண்டுமானால் இந்த விரதம் இருந்து பயனை அடையலாம். இவ்வாறு தொடர்ந்து சங்கடகர சதுர்த்தி பூஜையை 12 ஆண்டுகள் விரதம் இருந்து இரவில் கணபதி பூஜை செய்தால் மன வைராக்கியம் அடைந்து எந்த நல்ல காரியத்தையும் துணிந்து செய்து வெற்றி அடைய வழிவகை கிடைக்கும் என்று சொல்கிறாங்கங்க. இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுபோல விநாயகரை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.